உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் தான் என் லைஃப் என்னன்னாலும் பரவாயில்ல விடுங்கன்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏன் சித்தி இப்படி பண்ணீங்க? மனசு கேக்கல வள்ளி. நீ கஷ்டப்படுறத என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. உங்களுக்கு மனசு கேக்கலன்னு போய் அப்பா கிட்ட சொன்னீங்க. ஆனா அப்பாவோட நிலைமைய கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? அவருக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது சித்தி? எதுக்காகவும் அவர் ரொம்ப டென்ஷன் ஆக கூடாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக கூடாதுன்னு டாக்டர் ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக நானே மனச கல்லாக்கிக்கிட்டு அவர்கிட்ட எதுவுமே சொல்லாம இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கேன். ஆனா நீங்க என்னடானா அசால்ட்டா அதெல்லாம் காலி பண்ண பாக்குறீங்க. வேலம் வாங்கி கொடுத்த கிஃப்ட் எல்லாம் அவன் கிட்ட திருப்பி கொடுத்துட்டு நீ மனசுடைஞ்சு வந்தத நான் பார்த்தேன் வள்ளி. அதனாலதான் ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு வேற வழி தெரியல. மாமா கிட்ட சொன்னா உங்களை சேர்த்து வச்சிருவாருன்னு தோணுச்சு. அதனாலதான் அவர்கிட்ட போய் சொன்னேன். சித்தி, நீங்க என் மேல காட்டுற இந்த அன்புக்கும் அக்கறைக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆனா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இனிமே இந்த விஷயத்துல நீங்க எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ். நானும் அப்படிதான் நினைக்கிறேன் வள்ளி. ஆனா மனசு கேட்க மாட்டேங்குதே. நீ நல்லா வாழ வேண்டிய பொண்ணு. ஆனா போயும் போயும் அந்த ரஞ்சித் மாதிரி கேடு கெட்ட பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சீரழிய போறேன் தான் மனசு கடந்து அடிச்சுக்குது. அதனாலதான் நான் ஏதாவது பண்ணலான்னு. புரியுது சித்தி. ஆனா நான் ரஞ்சித்தை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சின்னதா ஒரு சுயநலமும் இருக்கு. சுயநலமா? ஆமா சித்தி. இந்த கல்யாண பேச்ச ஆரம்பிச்சதுல இருந்துதான் என் அப்பா என் மேல பாசமா இருக்காரு. நான் சொல்றதுக்கும் மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த கல்யாணத்தாலதான் இத்தனை வருஷம் கழிச்சு எங்க அம்மா வெளியே வந்தாங்க. அதனால இந்த கல்யாணத்தை வச்சு அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து வைக்க போறேன் சித்தி. என்னது? மாமாவையும் அக்காவையும் சேர்த்து வைக்க போறியா? உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? அக்காவை பார்த்தாலே மாமா கொலவெறி ஆயிடுறாரு. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்கள சேர்த்து வைப்ப? எனக்கு தெரியல சித்தி. ஆனா இந்த கல்யாணம் நடக்கும்போது அம்மாவும் அப்பாவும் ஒன்னா நின்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணா நல்லா இருக்கும்னு ஆசையா இருக்கு சித்தி. அதனால அவங்க ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன். நீ ஆசைப்படுறதுல ஓகேதான் வள்ளி. ஆனா இது எவ்வளவு பெரிய ரிஸ்க்னு தெரியுமா? மாமாவும் அக்காவும் சேரணும்னா அதுக்கு முதல்ல உங்க அத்தை வேதநாயகி மனசு வைக்கணும். அவங்க இருக்கிற வரைக்கும் மாமாவையும் அக்காவையும் சேரவே விட மாட்டாங்க. ஒண்ணு சேர்றத விடு, ஜானகி அக்காவ இந்த மண்டபத்துக்குள்ளேயே விட மாட்டாங்களே. அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் சித்தி. நான் அப்பா கிட்ட பேசினா அப்பா ஒத்துக்குவாருன்னு சின்னதா ஒரு நம்பிக்கை இருக்கு சித்தி. பாத்து வள்ளி, ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிட போகுது. பாத்துக்கலாம் சித்தி. என்ன ஆனாலும் சரி, அம்மாவையும் அப்பாவையும் சேர்த்து வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அடியே சுமதி, ஊம கொட்டா மாதிரி இருந்துகிட்டு இல்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கியா நீ? முதல்ல வள்ளியோட பிளான காலி பண்ற, அதுக்கப்புறம் இருக்குடி உனக்கு. ஏன் புள்ள கல்யாணத்தையா நிறுத்த பாக்குற?
பாத்துக்கிறேன்டி உங்க 2 பேரையும். டேய் குடிங்கடா. வாங்கடா. ஏய் வாங்கடா. அப்படியா? இந்த கல்யாணம் மட்டும் முடிட்டோம். உங்க எல்லாரும் ஸ்பெஷலா கவனிக்கிறேன். வாடா ஓடுங்க ஓடுங்க. டேய் போடா சீக்கிரம். ஓகே மாப்ள, நாங்க கிளம்பலாம். எங்கடா போறீங்க? டேய் கால்ல பாப்படா, கால்ல பாப்பா. டேய் இங்கே படுத்துக்கோங்கடா. வேணாம்டா, நீ ரெஸ்ட் எடு. பைடா. பை. ஏய் வள்ளி வாங்கடா. கது சீக்கிரம் சாப்பிடு. சீக்கிரம். இங்கே படுத்து தூங்கிடுங்கடா. காலையிலே பார்த்துக்கலாம். பேண்டா மூஞ்சி தண்ணி தெளிக்கிறீங்க. எல்லாம் போய் படுங்கடா. விடாங்கடா. பாடா இந்த கூனியை கூட அள்ளி போடுவான். டேய் வாங்கடா தூக்குங்க. நீ காலை போடுறா. டேய் இல்லங்கடா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.